நண்பர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம ஸ்பைடர்மேன் த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தான் விளையாட போகிறோம். இது பார்ட் 2. இது நம்ம மெயின் சேனல் கிடையாது, இது நம்மளோட செகண்ட் சேனல் லைவுக்காக ஓப்பன் பண்ணது இது. சரி, இதுலேருந்து யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் சேனல்லேருந்து யாருன்னா இதில் பார்க்குறீங்கன்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போனோடனே டாஸ்க்கு கொடுக்குறானுங்க. டாஸ்க்கு அதில் ஆனால் தோத்துட்டோம். அது காட்டாவே. சரி, நம்ம அந்த காரை பிடிக்கணுமா நண்பர்களே? டே, இதெல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு எவ்வளோ பெரிய ஆளுடா நான். ஸ்பைடர்மேன்ரா, ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்குறீங்க இந்த டாஸ்க்கெல்லாம். இதோ பாருங்க, இங்கேருந்து யாரும் கீழே விழுறாங்க நண்பர்களே. அவங்கள காப்பாற்றி ஆகணும். தூக்கு. அக்கா நண்பர்களே, இதோ பாருங்க, அக்கா தான் இவங்க. மேலே எரிஞ்சின்னு இருக்குது நண்பர்களே. அது அங்கே போய் பார்த்துட்டு வரலாமா? மேலே அங்கே பார்த்துக்கோங்க எப்படி எரியுதுன்னு. சரி, அங்கே போக முடியல நண்பர்களே. சரி, நம்ம கிவ் அப் பண்ணிட்டு வேறு அங்கே அந்த அக்காவை போய் விட்டு வந்துடுவோம். அந்த அக்கா பாருங்கள் நம்மளை டைட்டாக பிடிச்சிக்கினாங்க. சரி, இப்போ நம்ம பாட்டு பாடினே போகலாமா? என்ன பாட்டு பாடலாம்? பார்த்த ஒரு லுக்கில் நல்லா இல்லை. சரி வாங்க, நம்ம இடமே வந்துச்சு. இதில் இறக்கி விட்டு நம்ம ஓடிடலாம் அந்த அக்காவை. அக்கா இறங்குங்கோ. இதை பாருங்க, உங்கள் பிளேஸ் வந்துச்சு. அவ்வளோதான். அந்த அக்கா சொல்கிறாங்க, என்னதுரா இது? அந்த அக்கா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, வாங்க நம்ம அடுத்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண போயிடலாம். அந்த அக்காவை நான் தான் பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த அக்கா நம்ம இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க. இங்கே யாரு? இங்கே இன்னொரு அக்கா. ஸ்பைடர்மேன், உனக்கு அக்காங்க இருக்கிற இடத்துக்கு தான் போட்டு வந்தாடா. ஏன்டா இப்படி பண்ணுற அநியாயத்துக்குன்னு? இவன் வேலைக்கு ஆக மாட்டான் நண்பர்களே. சரி விடுங்க, நம்ம இவனை வச்சுருந்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஓட்டி ஆகணும். போடா, அந்த அக்காவை எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் விடணுமா? அந்த ஹெலிகாப்டர்லேருந்து உடச்சின்னு விழுறாங்க. அந்த அக்கா என்னத்தை சாப்பிட்டா அந்த ஹெலிகாப்டரில் உட்காந்தாங்களோ தெரில, உடச்சின்னு விழுது ஹெலிகாப்டரு. சரி, நம்ம இந்த அக்காவை இங்கே எடுத்துன்னு போய் விட்ருவோம் நண்பர்களே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிசி கேம்ஸு GTA 5 அப்புறமா ஸ்பைடர்மேன் 2 இந்த பிசி கேம்ஸ்லாம் விளாட்லாமா சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கேம் ப்ளே போட முடியும். ஏன்னா நான் காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களே. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் நான் பிசி கேம்ஸ் விளாட முடியும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருவேன். என்னடா ஹெல்ப், எதனா காசு வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லை நண்பர்களே. எனக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள், எனக்கு அதுவே போதும். இந்த சேனலுக்கு ஒரு 50 லைக் வந்ததுன்னு வைங்களேன், பிசி கேம்ஸ் போட்டுடுறேன். ஐயோ, ஸ்பைடர்மேன் ட்ரெயினில் வச்சு செத்துட்டான் நண்பர்களே. சரி விடுங்க, இந்த சேனலுக்கு ஒரு 50 இது சப்ஸ்கிரைபரு, அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்கு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தது GTA 5 அப்படி இல்லைன்னா ஸ்பைடர்மேன் 2 விளாடுவேன். உங்களுக்கு அந்த கேம் ப்ளே பார்க்கணும் ஆசையாக இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் ஏன்னா காசு கட்டி அவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டு கூட இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், காசு கூட வேணாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போட்டுருவேன் கேமை. சரி, எல்லாமே உங்கள் சப்போர்ட் வச்சு தான். சப்போர்ட்டுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபு போதும். நான் பண்ணுறேன், நான் வரேன். சரி, அப்புறம் இங்கே இறங்கி ஸ்பைடர்மேன் கிட்டேருந்து பேசுகிறான் போலீஸு. போலீஸ், உனக்கு உன்னாத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, இந்த ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து சொல்லுங்கிற எல்லா குறையையும். இந்த போலீஸ் பசங்களை பாருங்கள் நண்பர்களே. இதில் ரியல் லைஃப்பில் சொல்லணும்னு, ஐயோ ரியல் லைஃப் இல்லை, இது கேமு. அவ்வளோதான், கேமு. ஜஸ்ட்டு கேமாக நினச்சிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம பறப்போம். பறந்து போகணும். இவன் ஏதோ வேலை கொடுத்துருக்கான் நண்பர்களே. சரி, நம்ம போவோம். இங்கே போயிட்டு இங்கே இறங்கணும், கரெக்டாக இங்கே இறங்கணும். அவ்வளோதான், இறங்கே. ஐயோ, அந்த ரெட் கலரில் தெரியல நண்பர்களே, அங்கே தான் இறங்கணும். இவனுங்க டைமிங்லாம் கொடுப்பானுங்களே, இந்த தடவை கொடுக்கல போல். வந்தாச்சு. இதோ பாருங்க நண்பர்களே, கட்டையை வச்சு நின்றுக்கிறான். நம்ம வருவோம், அடிச்சிடலாம் ஸ்பைடர்மேனு, அடித்து அவனை பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு. சரி, ஆமாம், நான் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். சொல்லிட்டேன்ல அது முன்னாடியே, சாரி. அது என்னதுன்னா கமெண்டில் இந்த கேமோட லிங்க் இருக்குது.
வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஜாலி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் காசெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஜாலி பண்ணுங்கள், அன்லிமிட்டெட் காசு. இது ஒரு ஏபிகே மாதிரி தான், எந்த வைரஸும் ஏறாது. நீங்கள் கவலைலாம் பட வேணாம். ஏன்னா நானே டேப்லெட் தான் வச்சுருக்கேன், நானே வச்சு விளாட்றேன்ல, நீங்களும் விளாட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏற்றி ஜாலியாக விளாடுங்க. இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் விளையாடி பாருங்கள். செம்மையாக தான் இருக்குது கேமு. இது எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு பர்சனலாக இந்த கேமு கொஞ்சம் வெறுப்பாக தோணுச்சு. உங்களுக்கு எப்படி விளையாடி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படின்னு. சரி நம்ம இப்போ கேம் ப்ளே போடுவோம். அங்கே பாருங்கள் காசெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. நயன் எத்தனை நயனு தம்பி போதும். சரி ஸ்பைடர்மேன் வெப் விட்டுனே போகிறாரு, அவ்வளோதான். இல்லை ஸ்பைடர்மேன் கூட அன்லாக் பண்ணலாம் நண்பர்களே. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேனை அன்லாக் பண்ண முடியாது, ஸ்பைடர்மேன் வேணால் அன்லாக் பண்ணலாம். இது எபிசோடு 2. நான் எபிசோடு 1 விளையாடி என்னோடய மெயின் சேனலில் போட்டுக்கிறேன். இது எபிசோடு 2. இந்த எபிசோட் 2க்கு தான் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டாஸ்க்கை முடித்தாதான் எபிசோட் 2 அன்லாக் ஆகும். அது எபிசோடு 1 டாஸ்க்கே முடியலன்னா கூட எடுத்தவொடனே எபிசோடு 1 தானே, அது பிரச்சனை இல்லை, குத்துருவானுங்க. எபிசோடு 2 தான் நண்பர்களே ரொம்ப தலைவலி. அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ மொட்டை இருறா வரண்டா மொட்டை, உன்னை நான் இன்றைக்கி அடிச்சு இங்கே பாரு, அப்படியே அவனுக்கு மொட்டை கிட்டலாம் உள்ளே இறங்கிடணும். அடிக்கிற அடியில் போட அவனை புறா. ஸ்பைடர்மேன் வெளில எங்கடா போகிற, இங்கே உள்ளே போடா, உள்ளே போ. நண்பர்களே அவன் வேறு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் நண்பர்களே, உள்ளே கூட போக முடியல நண்பர்களே என்னால். சரி இருங்க, நம்ம பிசியில் நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டேன்னா நான் பிசியில் ஸ்பைடர்மேன் விளையாடி போடுறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பயங்கரமாக இருக்கும் பிசியில் ஸ்பைடர்மேன்லாம் விளையாடி போட்டால். இதுவே இப்படி இருக்குது, அப்போனா அதுலலாம் எப்படி இருக்கும், அப்படியே ஹைப் ஏற்றணும். இப்படி தான் பாருங்க இதுலேயே. டே தம்பியா பார்த்து போடா, எங்கே இருக்கிறான்னு தெரியல. அந்த மொட்டை பாஸ் மேலே தான் இருக்கிறான்னு காட்டுதானா, மேலே ஜம்ப்பு ஆட மாட்டானே. வந்துட்டேன். இதோ பாருங்க மொட்டை ஓடுறான், ஹெலிகாப்டரில் பறந்து போகிறான் நண்பர்களே. இது என்னடா ரிங்கு, டேய் இந்த ரிங்கு தப்பாக போயிட்டோன்னா அந்த மேலே 3 ரவுண்டு காட்டுதுல, அது குறைஞ்சதுன்னா அவன் காணாமல் போயிடுவான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, அப்படி தானே தோணுது. நம்மள நான் கேமை விட்டு வெளில போன்ட்டானுங்க, நம்பி தான் ஆகணும். சரி நம்ம இப்போ போவோம், கேமை விட்டு வெளில போவோம், இல்லை அவனை பின்னாடியே துரத்தின்னு போவோம். சரி வாங்க. கரெக்டாக ரவுண்டுடா தம்பி. அப்பா குட்டுன்னு வந்துச்சு, எக்ஸலண்ட் வர மாட்டுதே, நானே தெரில. என்னடா விட்டனா அவனை. டே புறா உன்னை புறா. அப்படியே இதோ பாருங்க நண்பர்களை தொங்கின்னு போகிறான். அந்த அப்படியே புட்டிச்சு உடைங்கடா அந்த இதுவை, அப்படியே வெட்டிக்குதான். பிளாஸ்டே பாட்டு தான். புறா டேய். பேகு கீழே விட்றான் நண்பர்களே, அந்த பேக்கை தான் பிடிக்கணும் போல். அதுதான் பேக்கு பிடிச்சாச்சுல, அவ்வளோதான். டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு. அங்கே பாருங்கள் மேலே 91% காட்டுதா, அதுதான் எபிசோட் 2 வர்றதுக்கு. சரி இங்கே ஏதோ நம்மளுக்கு டாஸ்க்கு கொடுத்துக்கிறானுங்க. காரை பிடிக்கணுமா மறுபடியும், அதே இடம் அதே காரு, அதே மாதிரி போலீஸ் பின்னாடி தோத்துது. எதுக்கு தோத்துடுதுன்னு அதுக்கும் தெரில, நம்மளுக்கும் தெரில. சரி பிடிப்போம் நம்ம, கரெக்டாக போடுறோம், அவ்வளோதான்டா. வெப்பு போட்டு நிறுத்துறா காரை, அதுதான் அங்கே பாருங்க நண்பர்களே, ஸ்லோமோ போடுறான். சதுருதுங்க நடைய பாருங்க, ரவுடி மாதிரி அங்கே பாருங்க, ரவுடி மாதிரி நடக்கிறான் பாருங்க. சரி நம்ம பறப்போம் இங்கேருந்து. அதுதான் 97% வந்துச்சு. இன்னும் ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் 100%. அப்புறமா என்னதுடா இது, அடிக்கணுமா, காரை திருடுறான் பார்த்தீங்களா. டேய் இப்படிலாம் இருக்காதீங்கடா, காரை திருடின்னு அப்புறம் எதனா ஆயிடுச்சுன்னா காரு உங்கள் மேலே பள்ளி வச்சுருவாங்க. அது முதல்ல திருடுறது தான் அவனே, அது தெரியாமல் மறந்து போய் நான் பேசிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. சரி விடுங்க, அவ்வளோதான். எபிசோட் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம எபிசோட் 2வையும் முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த கேம் பிளேவை பார்ட் 3 போட வேண்டியும் தான் இருக்கும். ஏன்னா எபிசோடாக தான் பார்ட் போடணும், ஏன்னா நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. இந்த கேம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே. அது 0லேருந்து 100 வரணும்னா அப்போ எவ்வளோ நேரம் ஆகும். நான் கொஞ்சமாக தான் போட முடியும். இதோட பார்ட் 3 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இந்த கேமோட லிங்க்கு கமெண்டில் இருக்குது, நீங்கள் போய் ஜாலி பண்ணுங்கள், ஏற்றி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், அந்த ட்ரெயின்லலாம் போய் ட்ராக்கில் தலையை வச்சு படுத்து காதில் வச்சு கேளுங்க ட்ரெயின் எங்கே வருதுன்னெலாம். அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்படியே கேம் அப்படியே மிதக்கும். எப்படி சொல்கிறது, வாயால் தான் கூடாது, அதுக்குன்னு கலாய்க்கக்கூடாது நண்பர்களே. சரி
நம்ம இந்த சேனலில் இதான ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபுல் வீடியோ கேம் பிளே வீடியோ இதான் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் சப்போர்ட்டுக்கு. அவ்வளோதான், வந்தாச்சு எபிசோட் 2. இந்த தடி மாடை அடிக்கணும். டேய் நீ செத்துட்டடா தம்பி, உனக்கு நேரம் நல்லா இல்லைப்பா, என்கிட்டலாம் நீ வச்சுக்காத. அப்புறம் இதோ பாருங்க நண்பர்களே, அவனை வெப்பு போட்டு லாக் பண்ணோம். ஏன் வெப்பு போட்டு லாக் பண்ணோம்? அவனை போய் அட்ரா ஸ்பைடர். ஓ இங்கே வருவானுங்களா இவனுங்க பாடி காட்சி? நண்பர்களே இவனுங்களையும் சமாளிக்கணும், அவனையும் அடிக்கணும்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். சரி இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சரி இவனுங்களை அடித்து பறக்க விடுவோம், எட்டி வத அவனே. அவ்வளோதான், பறந்து போ. அவ்வளோதான், வெப்பு போட்டு லாக் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஆனால் இவனை போடு இவனே. அவ்வளோதான், அடி அடி ஸ்பைடர்மேன். அங்கே வெப்பு போடணும் நண்பர்களே, பாஸை விட்டோன்னா தப்பிச்சிருவான் அவன். இவனுங்க என்ன தான் அடித்தாலும் பரவாயில்ல, இவன் நான் வெப்பு போட்டு லாக் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் இவனுங்களை அடிப்பேன். அங்கே பாருங்கள் அடியை பாருங்கள். சரி அவ்வளோதானே. இன்னும் இருக்கிறானுங்க நண்பர்களே. டேய் தம்பி, அண்ணன் பாவம்டா, அண்ணன் சாப்பிடாம காலைல எப்படி அடிக்கிறேன். ஆனால் நீங்களாம் சாப்பிட்டு வந்து தடி மாடு மாதிரிக்கிறீங்க. நீலாம் எப்படா என்ன அடிலாம் போங்கடா. டேய் காம்போ 10x2ங்க. அடிக்கிற அடி அந்த மாதிரி அடி, கொஞ்சம் நஞ்சம் அடி கிடையாது. ஃப்ளாஷை விட மோசமாக அடிக்கிறான் இவன் ஸ்பைடர்மேனா இல்லை ஃப்ளாஷானே தெரில. இங்கே பார்த்தீங்களா பறந்து அடிக்கிறான். ஃப்ளாஷு கூட இவ்வளோ வேகமாக அடிக்க மாட்டான்டா. டேய் இவன் நானாடா பறந்து அடிச்சுன்னுக்குறான். வெப் விட்றான், ஃப்ளாஷ் மாதிரி போகிறான். டேய் காம்போ மேன், இவன் ஸ்பைடர்மேன் கிடையாது, காம்போ மேன். அவ்வளோதான், அடி போடு, எல்லாரையும் பறக்க விடு. அவ்வளோதான், அட்ரா இவனை போடு. பின்னாடி இருக்கிறவன் பாரு, அவனை போடு. அவனை பின்னாடி. ஐயோ ஐயோ பறகுறான். அப்பா அடியே பாருங்க, மண்டைக்கிட்டலாம் சுற்றி போய் விட்றான் அவன். போடு. அவ்வளோதான், போட்டு தாக்கு. இங்கே எவ்வளோ பெரிய சண்டை போயினுக்குது. ரோட்டில் கேஷுவலாக போயினுக்குறானுங்க நண்பர்களே, கார் எடுத்துக்கின்னு. இப்போ ஒரு டாக்ஸி போச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ கேஷுவலு. இதோ பாருங்க இன்னொரு கார் போகுது. என்னடா பண்ணுற? ஓ இப்போதான் பாஸ் ஃபைட்டே வருமா? எங்கடா அவன் காணோம். டேய் இவங்க பாருங்க சவப்பெட்டியை உருவாக்கி வச்சுக்கிறான் சிலந்தி வலையில். கீழே இருக்கிறான் நண்பர்களே அவன் வெப்ப போட்டு. டே என்னடா நீ அந்த எபிசோடு 1ல் இருந்தவனே பயங்கரமாக இருந்தான்டா. நீனா வேஸ்ட்டுடா நீ இதுக்கு வேஸ்ட்டுடா. அது அடி மாடு போடா நீ. அவனை அடி மண்டிலே போடு. அவ்வளோதான், ஓடு நீ வெளில போ. அப்பாடா அடிக்கிற அடியை பாருங்க நண்பர்களே, வெறித்தனமாக அடிக்கிறான். அவ்வளோதான், ஹெல்த்து குறைஞ்சிச்சு. நீ வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் வேஸ்ட்டு நண்பர்களே. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவன் வேஸ்ட்டு தானே? இவன் வேஸ்ட்டுனா வேஸ்ட்டு, தரமாட்ட வேஸ்ட்டு, அதுக்கு மேலே வேஸ்ட்டு, ஒரு மொட்டை வேஸ்ட்டு இவன். அவ்வளோதான், போலீஸ் வந்து புஷ்டானுங்க. இவனுங்களை விட்டுருந்தா நானே சா வச்சுருப்பேன்டா. எல்லாமே முஞ்சவனே வரீங்க. சரி விடுங்க, அவன் வந்து பிடிச்சி குத்தாச்சு. சரி இப்போ எபிசோடு 2 கம்ப்ளீட்டட். அங்கே பாருங்க எபிசோட் 2 கம்ப்ளீட்டட் வந்துச்சு. காசுலாம் கொடுக்குறானுங்க, ஸ்பைடர் பாயிண்ட்ஸு. என்கிட்ட அந்த ஸ்பைடர் பாயிண்ட்ஸு எவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்குது. சரி நம்ம இப்போ என்ன பண்ணோம், இதில் மறுபடியும் மிஷின் எல்லாம் முடியணுமா? சரி நான் ஒரு 2 மிஷினை முடிச்சுட்டு இந்த கேம் நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ போயிட்டு நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ அக்கா இருக்கிற இடத்துக்கு தான் போவான் ஸ்பைடர்மேனு. சரி ஆனால் அக்கா பைத்தியமாக இருக்கிறான் இவன். நீங்கள் வேணால் பார்த்துனே இருங்க. அக்கா இருக்கிற இடத்துக்கு தான் போவான். போயிட்டியாடா தம்பி? எங்கடா அக்காவை தான்டா. கீழே போடா சீக்கிரம். யாருன்னாது இது கட்சின்னு போகுது. அங்கே பாருங்க நண்பர்களே, அக்கா காலை பிடிச்சின்னுக்குது. இல்லையா என்னடா நடக்குதாங்க? இவனுங்களெல்லாம் அச்சு போட்டால் அந்த அக்காவை காப்பாற்றணுமா? அங்கே பாருங்க என்னடா போஸ் அது நண்பர்களே. அங்கே பாருங்க நண்பர்களே, அந்த அக்காவை போஸ் பயங்கரமாக இருக்குது. சரி விடுங்க, இவனுங்க நம்மள அந்த சாக்கில் அச்சுன்னு இருக்கிறானுங்க பார்த்தீங்களா? இவனுங்களெல்லாம் விடவே கூடாது நண்பர்களே. அடிக்கிற அடியில் மண்டையில் போட்டிருக்க குல்லாவோட சதறணும். அப்படியே அந்த கட்டைக்கிட்டலாம் சதறணும். அங்கே பாருங்க காம்போவை பாருங்கள், 20 கிட்ட போயிடுச்சு, 18 காம்போ. சரி நம்ம போகலாம். இங்கே பேச சொல்கிறாங்க நண்பர்களே. இப்போ இவன் ரவுடி மாதிரி நடக்கிறான் பார்த்தீங்களா? டாக் வீத்து அக்கா சண்டை முடிஞ்சிச்சுக்கா, போதும்க்கா விட்டுருங்கக்கா அவனை. அங்கே பாருங்க நண்பர்களே, அக்காவோட போஸை பாருங்க. அக்கா போதும்க்கா, சண்டை முடிஞ்சுது. சரி விடுங்க, அக்காவை பேசி அப்படியே காப்பாற்றியாச்சு. சேவ் பேக். அங்கே பார்த்தீங்களா எபிசோடு 3க்கான இதுவும் வந்துட்டுருக்கு. சரி இப்போ நம்ம போயிட்டு அடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம்.
அடுத்த மிஷின் எங்கே இருக்குது? இதோ இருக்குதே அடுத்த மிஷினு. அதுக்கு முன்னாடி ட்ரெயின் ட்ராக்கில் போய் ட்ரெயின் எதுனா அதான் பார்த்துட்டு இதோ போகுதுங்க பாருங்கள், இதோ போகுது பாருங்கள், ட்ரெயின் போகுது. சரி நம்ம ட்ரெயின் மேலே போய் நிற்போமா? இங்கே பாருங்க வந்துட்டான் பாருங்க. ட்ரெயினு தம்பி முட்டைனா இன்னும் ஃபஸ்ட்லேருந்து வரணும்டா. அந்த தப்பை மட்டும் பண்ணுறாத தம்பி. நான் உனக்கு என்ன இப்போது உனக்கு என்ன புது ட்ரெயினே கட்டி தரேன்டா. புது ட்ராக்கே கட்டி தரேன்டா. நீ என் மேலே மட்டும் வந்து இச்சிடாத. சரி நண்பர்களே, நம்ம போயிட்டு அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இதோ பாருங்கள் இங்கே ஒரு ட்ரெயின் வருது. இருங்க நம்ம இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் ஏறி அண்ணாண்ட போவோம். அந்த சப்வே உள்ள இறங்கவே முடியல நண்பர்களே. அந்த சப்வே உள்ளதான் இறங்க பார்க்கணும். இந்த தடவை அந்த சப்வே உள்ள இறங்குறேன்டா. ட்ரெயினு அண்ணனை பத்திரமா இட்டுன்னு போ. இதோ பாருங்க அப்படியே நிற்க வேண்டியது தான். பின்னாடி வேற ஒரு ட்ரெயின் வருது. இந்த டைமில் சப்வே சஃபர் பிஜிஎம் போட்டால் எப்படி இருக்கும்? டென் 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 டன் டன் டன். இதை பாருங்க ஓடுறான் பாருங்க. அதே சப்வே சஃபர் மாதிரியே ஓடுறான். அப்படியே பெரிய சப்வே சஃபருன்னு நினைப்பு இவருக்கு. சரி விடுங்க. ஓ அந்த கேரக்டர் நான் தானே, அதை மறந்து போய் பேசினுக்கிறேன் நண்பர்களே. சரி நம்ம இப்போ இறங்கிட்டேன். ஐயோ அது உள்ளே போனோம். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ இட்டுன்னு ஐயோ நண்பர்களை கீழே தள்ளி விட்டான் நண்பர்களே. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. இதோ பாருங்க இது உள்ளே போகவே முடியல. அப்படியே எப்படி சொல்கிறது, இது உள்ளே போனால் அப்படியே வேறு யூனிவர்சிட்டிக்கே இட்டுன்னு போயிடுவானுங்க. யூனிவர்சிட்டின்றேன், வேறு கேலக்ஸிக்கே இட்டுன்னு போயிடுவானுங்க இவனுங்க. இட்டுன்னு போக மாட்டானுங்களா உள்ளே. என்னென்ன பண்ணுறான் பாருங்க. சரி நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் இதோட மேப்பை காட்டுட்டா. இருங்க மேப்பை காட்ட முடியல. ஏன்டா மேப்பை காட்ட முடியல? சரி விடுங்க, மேப்பை காட்ட முடியல ஏன்னே தெரில. இதோ பார்த்தீங்களா சைடில் தான் வரும். ஆனால் மேப்பை காட்ட முடியல ஏன்னு தெரில. சரி இருங்க நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் மேப். சரி அதை விடுங்க, டைம் வேறு ஆகிடுச்சி. வீடியோ ரெக்கார்டிங் ரொம்ப நேரம் போகுது. சரி இதோட நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கேம் ப்ளே வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைவுக்கோசரம். சரி நம்ம இந்த என்னோடய மெயின் சேனலில் ஸ்டில்ல பிரைன் ராட்டு எல்லா கேமுமே போடுவேன். நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. சரி அவ்வளோதான் நண்பர்களே, பாய். லவ் யூ ஆல் காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.